குருவே சரணம், குருவடி சரணம். எல்லாமல்ல சிவபெருமானை போற்றி வணங்கி மற்றும் திருப்பதி ஏழுமலையானை போற்றி வணங்கி நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன. 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, எந்தெந்த விஷயங்களில் நம் நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு முதலில் ஞாபகம் வருவது என்னவென்றால், பெருமாள் வழிபாடு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் மாதங்கள் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் தான். இந்த புரட்டாசி மாதத்து தான் நம்ம பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களாக, முக்கியமான மாதங்களாக நாம் கருதி வழிபாடு செய்து வருகிறோம் என பார்க்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பெருமாளை மிக அதிகமாக மனதார புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோமோ, அதே போல் பெருமாளின் தங்கையான அம்பிகைக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. மகாவிஷ்ணு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவருடைய தங்கை தான் அம்பிகை. அவங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு வழிபாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக நடக்கும். அம்பிகையை இந்த மாதத்தில் வழிபாடு செய்யும்போது மனதில் உள்ள கவலைகள் நீங்கும் என்பது ஐதீகம். யாருக்கெல்லாம் ரொம்ப கவலை இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, அம்பிகை வழிபாடு இந்த மாதத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மன பயம் நீங்கும். மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை உறுதியாக வரும் என்பது ஆன்மீக ரீதியான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள், யாருக்கெல்லாம் திருமண தடைகள் அதிகமாக இருக்கோ, ஒரு திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம், வரன்கள் தட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உறுதியாக நான் சொல்கிற சின்ன வழிபாடுகள், இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய வழிபாடு, அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை கரெக்டாக விரதம் இருந்து பச்சரிசி வெல்லம் கலந்த ஒரு மாவு உருண்டை ரெடி பண்ணி அதில் பார்த்திங்கன்னா நெய் தீபம் விட்டு பெருமாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உறுதியாக திருமண தடைகள் விலகி உங்களுக்கு ஏற்ற ஒரு வரனை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதை கட்டாயமாக திருமண தடை உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம் என்பது ஆன்மீக ரீதியான வழிபாடு. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தை இந்த மாதம் பிறக்கிறதே பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் தான் பிறக்குது. முதல் நாளே பௌர்ணமி தான் பிறக்குது. அப்போ இந்த பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே அம்மன் வழிபாடுகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக மறக்காமல் பெருமாளை வழிபாடு செய்யும்போது அம்பிகையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறேன். அதேபோல் இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக மறக்காமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை அன்று திதி தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து விதமான தீமைகளும் விலகி உங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த திதி தர்ப்பணமானது சென்றடைந்து உங்களுக்கு நல்ல விதமான மோட்ச செயல்பாடுகள், ஒரு வாழ்க்கையில் வெற்றிகரமான செயல்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் மறக்காமல் செஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உண்டு. நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். 9 நாட்கள் பார்த்திங்கன்னா நவராத்திரி குழுக்கள் வைத்து கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பொம்மைகள் வைத்து ஒவ்வொரு விதமான பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். அந்த கிரகங்கள் மற்றும் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு, சிவன் மற்ற எல்லா தெய்வங்களுடைய உருவ பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். குழந்தை வரன் வேண்டும் நினைப்பவர்கள் இந்த நவராத்திரி திருவிழாவில் 9 நாட்களும் கலந்து கொண்டு யாரெல்லாம் மனதார வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது இறைவனின் செயல். ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள மிக முக்கியமான வழிபாடுகளை மறக்காமல் பின்பற்றி உங்களுக்கு ஏற்படும் தடைகளையும் பயத்தையும் நீக்கி நீங்கள் வெற்றி காண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் இந்த 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் கட்டாயமாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, கோச்சார கிரகங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என குறிப்பிடுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். கும்ப ராசி அனைவராலும் கவர்ந்திழுக்கப்படக்கூடிய, எத்தனை பேர் இருந்தாலும் தனக்கென்று ஒரு அங்கீகாரம் வேண்டும்,
தன்னுடைய பாதையை தனியாக வகுத்து மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வெற்றி காண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்ட சிறப்பான உயர்வான ஒரு எண்ணம் கொண்ட ராசி தான் கும்பராசினியர்கள். தான் போகிற பாதையில் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அதேபோல் மற்றவங்க போகிற பாதையில் போய் நம்ம போய் மாட்டிக்கிறக்கூடாதுங்கிறத ரொம்ப நல்ல நிதானமாக யோசித்து செய்கிறதுல நீங்கள் ஒரு முதன்மையான நபர்களுங்க. உங்களுடைய விடாமுயற்சியும் வெற்றியும் எப்பொழுதும் உங்களுக்கு கூடவே இருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு விஷயத்தை முயற்சி எடுத்தீங்கன்னா அது விடாமுயற்சியில் எடுத்தீங்கன்னா கட்டாயம் வெற்றி உங்களுக்கு உடனே இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு வலிமை கொண்ட கும்பராசினியர்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புகழ் அந்தஸ்து கிடைக்க மாட்டேங்கி, நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எனக்குரிய அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற வருத்தம் ஏதேனும் வச்சுருந்தீங்கன்னா, உங்களுடைய தொழில்னாலும் சரி உங்களுடைய வேலையினாலும் சரி எதுலனாலும் உங்களுக்கென்று ஒரு அந்தஸ்து பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்த விஷயங்களில் தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுடைய பேரை மற்றவங்க சொல்லி புகழ்ந்து பேசுவாங்க. அவனுக்கு என்னையா கரெக்டாக செஞ்சான், நினச்சான், சொன்னான், செஞ்சான், அந்தளவுக்கு ஒரு திறமையான பையன்டாவன், திறமையான பொண்ணுடா அவங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தன்மையில் உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுதுங்க. ஸோ அப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பே என்னென்னா, புகழ் அந்தஸ்து இருந்தால் நம்ம வெற்றி பெறலாங்கிற ஒரு எண்ணம் நம்ம எப்பவுமே வச்சுருப்போம். அந்த இயல்பான செயல்பாடுகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுக்க போகுது கிரகங்கள் என பார்க்குறோம். அதேபோல் உடலில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, உடல் ரீதியாக சின்ன ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கல அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குன்னா உங்களுக்கு அது சரியான மருத்துவரை நாடுவதற்கான ஒரு வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்க போது உங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க. எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்குட்டு கிரகங்கள் என்ற குறிப்பிடுகின்ற 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அதாவது 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க, கூட கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. மொத்தம் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் அந்த முக்குட்டு கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 8ல் உட்கார்ந்துருக்கனால திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டு. எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை அவங்க கண்டுக்கவே மாட்டீங்க, அவங்க காட்டி இருக்காங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினச்சிப்பீங்க. அவங்க மூலமாக திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு எதிர்பாராத லாபங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. போட்டி பந்தயங்களில் ஏதேனும் கலந்துக்கிட்டிங்கன்னா மாணவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் இந்த மாதத்தில் நல்ல கவனமாக தன்னால் முடியுங்கிற நம்பிக்கையோடு படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் முதன்மையான மாணவர்னு பேர் வாங்குவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வட்டம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது. மறதி கொஞ்சம் கொஞ்சம் வரும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களை பலோடியும் என்ன பண்ணுங்கள், புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயமும் மறதிகள் மறந்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் எடுத்த விஷயத்தில் வெற்றி பெறுவீங்க என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நமது கும்பராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் இங்கே போராடிக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு கவலையாகவே இருக்குது சாமி, குழந்தை பாக்கியம் தான் எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குன்னா உங்களுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் இந்த மாதத்தில் சப்போர்ட் பண்ணுது. ஸோ கணவன் மனைவி ஒற்றுமையை கொஞ்சம் மேன்மைப்படுத்துங்க, வலுப்படுத்துங்க, விட்டு கொடுத்து போங்க. குழந்தைங்கிற ஒரு விஷயம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, குழந்தையும் ஒரு வாழ்க்கை என்ன முடிவெடுத்து உங்கள் 2 பேருடைய அன்பையும் பரிமாறுங்கள். உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது உண்மை. அதேபோல் உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது, உங்கள் குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன மன அழுத்தம் இருக்குதுன்னு யாரேனும் சொன்னீங்கன்னா, கும்பராசிக்காரன் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு சொல்வது என்னென்னா, உங்களுடைய குழந்தைகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகி அவர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய குழந்தையுடைய பிரச்சனையை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு சரியான தீர்வை நீங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் உறுதியாக ஏற்படுப்பது. அப்போ குழந்தைகள் மூலமாக இந்த மாதம் உறுதியாக மகிழ்ச்சிகளை கும்பராசிக்காரர்கள் பெற போகிறார்கள் என உறுதியாக சொல்ல முடியும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் முயற்சிகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கு உரிய வெற்றியை நீங்கள் உறுதியாக பெறுவீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு பயணமும் வெளியூர் பயணமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை உருவாக்கும். அதன் மூலமாகவும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட அடுத்த கட்ட நகர்வுக்கு போவதற்கான வாய்ப்பாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மார்க்கெட்டிங் ஃபீல்டு, அதாவது ஷேர் மார்க்கெட்டிங்னாலும் சரி அல்லது வெளியே ஒவ்வொரு ஏரியாவில் போய் கடைகளுக்கு போட்டு பொருட்களை போட்டு வசூல் செய்யும் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வேலை பார்க்குற நபர்களாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்க நம்மளுடைய நேயர்கள் கும்பராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய வாகனங்கள் மாற்றப்படும், புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான சூழ்நிலையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரேனும் கும்பராசிக்காரர்கள் வட்டி தொழில் செஞ்சுக்கிருக்கீங்கன்னா கட்டாயமாக நிதானமாக கவனமாக இருங்க. ஏன்னா வட்டி தொழிலில் நீங்கள் நேர்மையான ஒரு தொகையை கொடுத்து நேர்மையான முறையில் பணம் வாங்கினீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது. வட்டி கொடுத்து, கந்து வட்டி கொடுத்து, அதாவது கூட்டு வட்டி கொடுத்து இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க கும்பராசிக்காரங்கன்னா உறுதியாக அதற்கான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. முடிஞ்சளவு நேர்மையான முறையில் ரூபா கொடுத்து அதன் மூலமாக மக்களை பாதிக்கு ஏற்படாத அளவுக்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. ஸோ கவனமாக இருங்க. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தவர்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களை கும்பராசிக்காரங்க இந்த மாதத்தை தலையிடவே கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை, இல்லாட்டி அண்ணன் தம்பி உறவு, அவங்களுடைய வீட்டில் சண்டை அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே போய் தலையிட்டிங்கன்னா அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க, உங்கள் மேலே கெட்ட பேர் சொல்லிடுவாங்க. ஸோ முடிஞ்சளவு அடுத்தவர்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தலையிட வேண்டாம். ஏற்கனவே தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் அதை விட்டு வெளியே வந்துடுங்க. அது ரொம்ப உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். அதேபோல் நீர்நிலைகளுக்கு செல்லும்போது, இப்போ வந்து குற்றாலத்தில் அருவி உழுது அங்கே போகிறோம், இல்லை ஏதாவது கடற்கரை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகிறோம், நீர்நிலைகளுக்கு எங்கே போனாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்களுடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்யப்படுத்துகிற அளவுக்கு நீர்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கலந்துக்கோங்க. அதில் எந்த ஒரு பாதிப்பு வராது. கவனம் இல்லாமல் நீர்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செயல்படும் போது சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சூரிய பகவானை காலையில் வந்து ஒரு 5-5:30 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு கும்பராசிக்காரர்கள் வழிபாடு செய்தார்கள் என்றால் உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய பரிபூர்ணமான ஒரு சூரிய நமஸ்காரம் கிடைக்கப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற தடைகளை விலக்கி வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள்லாம் உறுதியாக உண்டு. அதே போல் விநாயகர் வழிபாடும் நீங்கள் இந்த மாதத்தில் தொடர்ந்து தினமும் வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய பாக்கியத்தை பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை கேட்டீங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கிறோன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க வந்து கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் 1 மணி நேரம் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ கிளாஸ் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. யார் விருப்பப்படுகிறீர்களோ அவர் கட்டாயமாக கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. கிளாஸை பற்றி முழு விவரங்கள், அடுத்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்குங்கிறத உங்களுக்கு முழு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் தற்போது வரை நீங்கள் பார்த்த இந்த ஜோதிட பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே. உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம், வீடு எப்போ கட்டலாம், அல்லது கல்யாணம் எப்போ நடக்கும், ஏதோ எக்ஸட்ரா மனசுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும், கடன் பிரச்சனை எப்போ அடையும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை வந்து போட்டு விடுங்க. உங்களுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு எளிமையான முறையில் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, பிரசன்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூறப்படும். யாருடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்போது விடைபெறுவது உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.